மாவட்டம் சிங்கம்நாடி புத்தல்கட்டு பாண்டி. அதாவது இந்த ஐயாவுக்கு குருத்துவால் ஜவு நஞ்சிருக்கு. எத்தனை வருஷமா இருக்கியா? ஒரு வருஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன எத்தனை நாள் தேசியா? 13 நாள் தேய்ச்சி. அங்கே சொல்லுங்க. 13 நாள் என்ன தேய்ச்சி? 13 நாள் என்ன தேய்ச்சி? கை அம்மா சொல்லுங்க. கை கால்லாம் சூம்பி போய் இருந்துச்சு. 13 நாள்ல எங்க கை கால்லாம் நல்லா சரியா வந்துருச்சு. இன்னும் சாமியை நாங்க நம்பி வர்றோம், உங்களுக்கு சரியாயிரும். தொந்தரவு பண்ணாதீங்க. வந்து சாமியை வந்து நான் வரிசையில நின்று கூட பாத்துட்டு போகலாம். எத்தனை மணி ஆனாலும் சாமி பொறுமையா பாக்குறாங்க. கஷ்டப்படுத்தாதீங்க, சாமியை கஷ்டப்படுத்தாதீங்க. வந்து பொறுமையா இருந்து பாத்துட்டு போங்க. பாப்பா சிவகங்கை மாவட்டம் வரலாம். சிங்கம்நாடி புத்தல்கட்டு பாண்டி. இவருக்கு வந்து டோக்கன் கிடைக்கல. 15 நாள் கழிச்சு தான் டோக்கன் கிடைச்சிருக்கு. ஐயா நடமே வந்ததுக்கு எப்படி கணக்கு? அப்படியே அப்படியே திருப்பி சொல்லுங்க. வந்ததுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா குருத்துவார் செப்பு நஞ்சது. இனிமே அவருக்கு தொந்தரவு இருக்காது. வேலைக்கு போற அளவுக்கு நான் ஆக்கி விடுவேன். சீக்கிரம் உன்னை வேலைக்கு போக விடுவேன். எங்க ஐயனை கும்பிடு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாடி புத்தல்கட்டு பாண்டி 16 சித்தர்ல என் முடியல ஒரு ஆள் வசிப்பாங்க. நான் வைத்தியம் பார்க்கறது இல்லை, அவங்க கை வைக்கிறது. அதனால தயவுசெய்து சொல்றேன், என் உயிர் மக்களே, உங்க எல்லாருக்கும் சேவைக்கு தான் நான் காத்திருக்கேன். என்னோட வைத்தியத்தை பொறுமையா நின்று பார்க்கறாலும் செய்யுங்க. மெட்ராஸ்ல இருந்து வர்றேன், பெங்களூர்ல இருந்து வர்றேன், ஒசூர்ல இருந்து வர்றேன், கரூர்ல இருந்து வர்றேன், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, எங்கெங்கே இருந்து வர்றீங்க, ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் வர்றீங்க. நல்லா மருந்து வாங்கி வச்சு சந்தோஷமா வந்து மறுபடியும் நீ பார்க்க வர்றீங்க. டோக்கன் கிடைக்கல, இதுக்காண்டி மன வருத்தப்பட்டு தப்பா கமாண்ட் அப்படின்னா நீங்களே அனுப்பிய. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது 100 பேர்ல ஒரு 10 விஷக்கிருமி டோக்கன் கிடைக்கல, நம்மளை பார்க்கல அப்படின்னு ஆதாரத்தில் போடத்தே செய்யும். இதெல்லாம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாடி புத்தல்கட்டு பாண்டி. கவலைப்பட மாட்டேன். உன்னை ஆண்டவர் தண்டிப்பேன். இந்த ஆண்டவரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் மக்கள் சேவை பசியும் பட்டினமா இருக்கேன். இன்ன வரைக்கும் என் மக்கள் சாப்பிடுச்சு. நான் சாப்பிட்டேன் ஐயா. நான் என்ன சாப்பிடல. நான் நைட் சாப்பிட்றதுக்கு எப்படி 10,000 மத்தியானம் சாப்பிட மாட்டேன். நான் வராததான் வைத்தியம் பார்க்கணும். தயவுசெய்து சொல்றேன், நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்ட மாதிரி தெரியும். மக்களை காண்பான். மக்களை காண்பான். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாடி புத்தல்கட்டு பாண்டி. சிங்கம்நாடி புத்தல்கட்டு பாண்டி. முதல் மூலிகை நுழைய தேங்கியா தேய்ச்சி பார்த்து வலி கொடுத்துச்சுன்னா வந்து நம்பரை புக் பண்ணி கட்டிக்கோங்க. ஒரு நாளைக்கு 60 பேருக்கு பார்க்கலாம். அப்புறமெல்லாம் மக்கள் சேவை நிறைய இருக்கு. பாதம்லாம் வருவாங்க, அவங்களுக்காக நான் பார்க்கணும். அப்படிங்கிற பழைய கட்டு வருது, எமர்ஜென்சி வருது. எமர்ஜென்சி 10 பேருக்கு மேல இருக்காங்க. அது மாதிரி என்னைய மனுஷன் நினைங்க. உங்களை காப்பாற்றுறதுக்கானே நான் பிறந்திருக்கேன். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாடி புத்தல்கட்டு பாண்டி. இந்த அம்மாவுக்கு முன்னகால பிரச்சனை எவ்வளவு நாள் இருக்கு? 5 வருஷமா இருக்கு. நீ உள்ள வரையில நான் என் ஜாமீன் சொல்லுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? இந்த கால் வலிக்குதா? பாண்டி அறக்கட்டளை சார்பா அன்னதானம் கொடுத்தாங்க. எல்லாரும் வாங்கிட்டீங்களா? அந்த நம்பர் எழுதி கொடுத்ததுதான், அதுவும் கேட்க மாட்டேங்க. அந்த நம்பர் சொன்ன கேட்க மாட்டேன். அப்படி எழுதி கொடுத்தாங்க. பேசாம இருங்கம்மா, வர்றேன்.
ஏற்கனவே தோரமத்தை கட்ட போட்டுருங்க. இந்த தேதி மட்டும் தான் இன்னைக்கு கொடுப்பாங்க. காலையில பேர் வாசிச்சுட்டே டோக்கன் கொடுப்பாங்க. கீழே சீல் மட்டும் வச்சிருக்கேன், அதை கேட்காப்ல. அதெல்லாம் தெரியாது. எழுதி கொடுத்தா கூட ஆமா எழுதி எங்கே பேர் கொடுத்தா 5ஆம் தேதி டோக்கன்லாம் முடிஞ்சிருச்சா? 5ஆம் தேதி டோக்கனு இல்லை எடுத்துட்டா அப்படியே எழுதிருக்கோம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாரி புத்தூர்கட்டு பாண்டி. ஐயா, எத்தனை வருஷமா அம்மா முடங்கிற பிரச்சனை? 6 வருஷமா இருக்கு சார். எத்தனை வருஷமா? 6 வருஷமா. நீ நடமா அங்கே போ, அங்கே அங்கிருந்து வாங்க. திரும்பமா இப்போ வந்ததுக்கு வழி எப்படிமா இருக்கு? கொஞ்சம் நல்லா இருக்கும் சாமி. நீ வலிக்காது. கரெக்டாக வந்து பிரிச்சதுக்கு அப்புறம் பொங்கல் முடிஞ்சோன்னு வாங்க. சரிங்க. நான் எந்த தொடர்பாக இருந்தாலும் ஃபோனில் சொல்லுவேன். ஏன்னா ஃபோன் அட்டன் பண்ண முடியாது, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கியா. வீடியோவில் சொல்லுவேன், நாளைக்கு லீவுனா வந்துடாதீங்க, வாங்கன்னா வாங்க. நான் லீவு சொல்லலைன்னா நான் எப்படியாவது சொல்லிடுவேன். அதனால் ஃபோனை பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி இங்கே வந்து சண்டை வர்றாரு, இந்த மண்டாராது ஆறாயிரம் இங்கே வராத. இன்னொரு ரேப்பில் வந்து அப்படின்னா பிரச்சனை ஒன்று அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான நடவடிக்கை அதுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கேன். சரியா? ஒரு மனுஷனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, இருந்திருந்தாப்புல காய்ச்ச லீவு அப்படின்னா இங்கே வேலை பார்க்குற பிள்ளைய துணியை கழட்டி மூஞ்சில் வச்சுட்டு போற அந்த பாவம் உன்னை விடாதுப்பா. அந்த பாவம் உன்னை விடாது. என்ன மெட்ராஸ்லேருந்து வர்ற, மெட்ராஸில் ஆளா இல்ல, உன்னை யார் வர சொன்னது? என்னுடைய திறமைய என் ஜாமி காமிக்க சொல்லுது. என் மக்களுக்கு உனக்கு இருக்கா இல்லையா, மற்றவ கஷ்டப்படுறவங்களுக்கு யூஸ் ஆகும். நீ மண்டக்கண்ணை முடிச்சு போய் கார் வச்சிருக்கிறவங்களுக்காண்டி மண்டாராஜா வந்து சண்டை விட்டு போனீங்கன்னா அந்த ஆண்டவன் அதுக்கு உண்டான பலனை கூடிய செய்தியில் நீ அணிவிப்ப. இதெல்லாம் பாவ செய்யுது. நீ ஒரு வேலை பார்க்குற, 12 மணி நேரம் பார்ப்ப, 18 மணி நேரம் பார்ப்ப, மறுநாள் அதே 12 மணி நேரம் பார்ப்ப, 18 மணி நேரம் பார்ப்ப. வருஷம்ல அந்த 18 மணி நேரம் நீ பார்த்துருவியா? பாரு, யோசிச்சு பாரியா. பாவத்தை பண்ணாத, உன்னுடைய மூஞ்சி பதிவாயிருக்கு. சரி, நம்மளை தேடி வந்துட்டா அப்படிங்கிற கணி பேசாம இருந்தான். இதெல்லாம் பெரிய தப்பு. உடம்புல கறி இருக்கு, பெரிய மண்டையா இருக்குன்னு நினைக்காத. இறைவனுக்கு பயப்படு. உன்னை மாதிரி எத்தனை பேர் வெயிட் பண்ணி நீ கட்டிட்டு போறாங்க. நீ மட்டும் மடக்கணும் அப்படியாதான் பாவம் தம்பி. இப்போ உனக்கு தெரியாது, என் தெய்வத்தை வந்து நேற்று ரொம்ப அவமானிச்சுட்டு போயிட்ட. அந்த தெய்வம் சாதாரணப்பட்டா இல்ல. நீ நல்லா இருக்கதே இங்க வர்ற. ஏன் எங்க வாயிலாம் சொல்ல விடாத. பாவச்செயல் பண்ணாத, இங்கே இல்லை எங்கேயும் பண்ணாத. சரியா? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாரி புத்தூர்கட்டு பாண்டி. தப்பா ரைட்டாயா? அந்த மாதிரி பண்ணலாமா? பண்ணலாம். இல்ல மண்டாராதே துணியை கழட்டி வீசலாமா? அது வேலை வைக்கிற பொண்ணு அதே மாதிரி செய்யக்கூடாதுங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, சண்டை போட்டாங்க. பாப்பா கேட்டு பாருங்களேன். எனக்கு உடம்பு சரியில்லை, ஆளை காட்டுன்னு நான் சொன்னேன். அதான் பாவம் தம்பி, பாவம். நாங்களாம் இனிமே இங்கே இருந்து பண்ணாத பண்ணாத. நான் இன்னும் என் மனசார உன்னை நான் திட்ட கிடையாது, உன்னை சாக விட கிடையாது. பாப்பா ஏன்னா கேட்டு நீ வந்த வகுத்து பண்ணியிருக்க, அது தப்பு இல்லை. இருந்தாலும் நாங்களும் மனிதர்கள் தப்பா. என் தெய்வம் வேலை பார்க்குது, எனக்கு உடம்பு ஒத்துழைக்கல. இப்ப மோக்கிட்டு காய்ச்சல் உட்காந்துருக்கேன். பாவம் வந்திருக்க மக்கள் பாவம். அதனால தயவு செய்து இந்த தப்பா உருவாக்கம் செய்யாதீங்க. ஆண்டவனுடைய பாவத்தை சுமக்காதீங்கப்பா. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாரி புத்தூர்கட்டு பாண்டி. சரிங்க.